இன்றைக்கி ஒரு குடும்பத்தை அவங்களுடைய கேரக்டரை 1 சாமுவேல் எடுங்க. அங்கே ஒரு குடும்பத்தினுடைய கணவனுடைய சுபாவம், மனைவனுடைய சுபாவம். ஏன்னா குடும்பத்தை குறித்து தானே பேசுகிறாரு. இன்றைக்கி குடும்பத்தை குறித்து வேறு எங்கேயும் நீங்கள் அதிகம் போக வேண்டாம், அதிகம் ஒத்தவசனம்லாம் இருக்காது. இந்த 1 சாமுவேல் 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலிருந்து தான் பேசுவார். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அதிகம் பைபிளை திருப்புகிற காரியம்லாம் வராது. இந்த 3 அதிகாரத்தில் இந்த கணவனுடைய சுபாவத்தையும் மனைவினுடைய சுபாவத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ பிரதரில் ஒருத்தர் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1-2 ஒரு பிரதர் ஒருத்தர் வாசிங்க. எல்லோரும் எடுத்துட்டிங்களா? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1-2. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட அந்த ஊர் பேரெலாம் அப்படி தான் இருக்கும். அந்த ஊர் பேர் ராமதாயும் ஊரானாகிய, நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் இருந்தான். பெயரை கூட ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். அந்த குடும்ப தலைவனுடைய பெயர், அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிம் ஆகிய, பாருங்க, சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எழுகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். பாருங்கள், எத்தனை பேரை பைபிள் எழுதியிருப்பேன். இப்போ உங்கள் அப்பா பேர் உங்களுக்கு தெரியும், உங்கள் தாத்தா பேர் தெரியும், உங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்கிறீங்க. அவங்க அப்பா பேர் தெரியுமா? தெரியாது. ஆனால் இங்கே எத்தனை தலைமுறை எழுதியிருப்பாட்டிருக்கு பார்த்தீங்களா? எப்ராயிம்னாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரன் எழுகுவின் மகனான, அப்புறம் அப்போ அது பேர் வரும்னு பார்த்தா அப்புறம் இன்னொரு மகன் வருது. அந்த எரோகாமின் புத்திரன் தான் யார்? எல்கான். அப்போ பிரதர், நம்முடைய பைபிள் சரித்திரபூர்வமான உண்மை. இதை கதையாக படிக்காதீங்க. 100க்கு 100 உண்மையுள்ள புத்தகம், நம்பி படிக்கலாம். சரி, 2வது வசனம் அவனுக்கு வாசிங்க பிரதர். அப்போ 2 மனைவி இருந்தாங்க. அப்போ இப்போ 2 மனைவியை கட்டிக்கலாமா? பைபிளை தப்பாக எடுத்துக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பது தான் ஆதாமிலிருந்து கடைசி வரைக்கும். இதெல்லாம் மனிதர்கள் தெரிந்து கொண்டார்கள். 2 பொண்டாட்டியை கட்டிட்டு எல்கானா 2 பொண்டாட்டி, அதனால் நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாம் புரிஞ்சிட்டிங்களா? பைபிளில் அவங்களுடைய காரியத்தை உண்மையை எழுதி, நல்ல காரியத்தையும் எழுதி வச்சுருக்காரு. அவங்களுடைய சில எந்த காரியத்தையும் அப்படியே, அதுதான் பைபிள், உள்ளதென்று எழுதி வச்சுருக்கு. அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதான் தீர்மானம். ஆனால் அந்த காலத்தில் அவங்க அப்படி மனைவி சம்மதத்தோட, ஒருவேளை நினைக்கிறேன், அது காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். படிங்க பிரதர். ஒருத்தி பேர், 2 மனைவியில் ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அப்போ கணவன் பேர் எல்கானா, முதல் மனைவி பேர் அன்னாள், 2வது மனைவி பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இவங்களுடைய அந்த கேரக்டர் சுபாவத்தை நான் சொல்லுகிறேன். முதல் சுபாவம் 3 வசனமாக படிங்க பாரு. அதில் ஒரு ஃபஸ்ட்டு சுபாவத்தை படிச்சிடலாம். அந்த மனுஷன் சீலோவில் உள்ள சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். போதும் பிரதர். அப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டெலாம் படித்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ஆலயம்னு போட்டிருக்கு, ஆனால் இது ஆசரிப்பு கூடாரம். சாலமோன் காலத்தில் தான் ஆலயத்தை கட்டியிருக்காங்க. இது ஆசரிப்பு கூடாரம், ஆனால் ஆலயம்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறது அந்த ஆலயம் அல்ல, ஆசரிப்பு கூடாரம். அந்த சீலாவில் தான் அந்த ஆலயம் இருந்துச்சு. அப்போ ஆண் மக்கள் எல்லாரும் வருஷந்தோறும், இப்போ ஊருக்கு சபை இருக்குது, அங்கங்கே நம்ம ஆராதிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வருஷந்தோறும் பணிந்து கொள்ள குடும்பமாக வந்து என்ன செய்வாங்க, பணிந்து கொள்ள வருவாங்க இந்த சீலாவில். அது மாதிரி கர்த்தரை பணிந்து கொள்ள வருஷந்தோறும் தவறாமல் போகிற ஒரு குடும்பம். இந்த முதல் குறிப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா, கணவன் மனைவி 2 பேரும், இன்னும் ஒரு வேளை இன்னொரு மனைவி அடிச்சிட்டு போயிருப்பார். ஆனால் இப்போ நம்ம தியானம் அன்னாளை குறித்தும் இந்த முதல் மனைவியை குறித்தும் இந்த எல்கானா குறித்து தான் தியானம். இடையிடையில் பெண்ணினாலும் வருவாங்க, மெசேஜில் வருவாங்க.
பாருங்கள், குடும்பமாய் போய் என்ன செய்வாங்க? கர்த்தரை பணிந்து கொள்ள பலியிட. அப்போ நல்ல கவனிக்க, குடும்ப தலைவர் குடும்ப தலைவி இன்னும் பிள்ளைகளோடு கூட அவங்க மற்ற அதுக்கான முதல் மனைவி தான் அழைச்சிட்டு போயிருப்பார்ல, ரெண்டாவது மனைவி 10 பிள்ளைகளை கூட அழைச்சிட்டு போயிருப்பார். அப்போ குடும்பமாய் போய் எல்கானா கர்த்தரை அண்ணாலும் சரி கர்த்தரை தொழுது கொள்கிறார். இப்போ முதல் குறிப்பு சொல்கிறேன், இன்றைக்கி அநேக திருச்சபைகளில் கணவன்மார்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். நீங்கள் எந்த திருச்சபையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஈக்குவல் மாதிரி தெரியும், மனைவிமார்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகத்தில் நீங்கள் தான் அதிகமாக இருப்பீங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், சந்தோஷம் இல்லையா? பரலோகத்திலேயோ ஆண்களை விட பெண்கள் நீங்கள் தான், சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பீங்க. நிறையா திருச்சபையில் சகோதரிகள் மாத்திரம், கணவர்கள் என்ன செய்கிறாங்க, நீ மாத்திரம் போப்பா, ஏன்னா வண்டியில் கூட வந்து விட்டுட்டு வாரேன், இந்த இங்கே வந்து இல்லாட்டா அங்கேயே விட்டுட்டு போயிடுவேன், பாஸ்டர் பார்த்துருவார். இங்கே ஏன்னா இங்கே அப்படி வீதி வழியாக இருக்க அந்த சர்ச்சு அங்கே வரைக்கும் அந்த டேர்னிங் வரைக்கும் தெரியும். அதனால் சில பேர்லாம் பார்ப்பேன் அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. சிலர் தைரியமாக அங்கே வந்து விட்டுட்டு நம்ம தான் வரமாட்டோமே, அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, பிரியமானவர்களே, நீங்கள் குடும்பமாக பிள்ளைகளோட வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நல்ல சுபாவம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். 6 நாள் போன வாரம் சொன்னாங்களே, பிரதர் நீங்கள் பாஸ்டராக இருந்து வீட்டில் குடும்ப ஜெபத்தை நடத்தணும், சிஸ்டர்களும் பிள்ளைகளை பக்தியில் நடத்தணும், பிரதருங்க இல்லாத நேரத்தில் நீங்கள் ஆசாரியனாக இருந்து சகோதரிமார்கள் உங்கள் குடும்ப ஜெபத்தை நீங்கள் நடத்தணும், தனி ஜெபம் பண்ணணும். திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி கர்த்தர் என்ன செய்யணும், வீட்டில் நம்ம தொழுது கொள்ளணும். இடைப்பட்ட நாட்களில் வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெபம் இருப்பதனால வேலைக்கு போகாத பெண்கள் இங்கே வந்து கர்த்தரை தொழுது கொள்ளணும். இப்பேற்பட்ட 26ஆம் தேதி விசேஷித்த பெண்கள் முகாம் இருக்கும்போது பெண்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க எனக்கு லீவாக இருப்பதனாலே வந்து இங்கே முகாமில் கர்த்தரை தொழுது கொள்ளணும். நேற்று சீலா சிஸ்டர் வந்திருக்காங்களா, சீலா சிஸ்டர் வீட்டில் வீட்டு கூட்டம் நடைபெற்றது. அப்போ வீட்டு கூட்டத்திலையும் வந்து கர்த்தரை என்ன செய்யணும், கர்த்தரை அங்கேயும் தொழுதுக்கணும். அடுத்த மாதம் இன்னொரு வீடு, புரியுதுங்களா? அதிகாலை ஜெபம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து என்ன செய்யணும், இங்கே தொழுது கொள்ளணும். மாதம் ஒரு தடவை உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை. இதெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இது. இப்போ வீட்டில் மாத்திரம் அல்ல, ஆலயத்தில் வந்து. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த எல்கானா அன்னாள், இந்த பெண்ணினால் 10 பிள்ளைகள், இவங்க வீட்டிலையும் கர்த்தரை தொழுது கொண்டிருப்பாங்க. குறிப்பாக விசேஷமாக அந்த ஆலயத்தில் வருஷத்துக்கு 3 தரம் போகணும். ஆனால் ஒரு வருஷமாவது ஒரு தடவையாவது இப்படி குடும்பமாக போய் என்ன செய்வாங்க, அங்கே பலியிடுறது. இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்கிறோம், பலியிடுகிறோம். என்ன பலி, 1 மணி நேரம் இன்றைக்கி பலியிட்டோம். சரியாக 8:30க்கு ஆரம்பித்து டைம் பார்த்தா நான் ஆராதிப்பேன் 9:30 வரைக்கும். அதுதான் நம்முடைய ஆடு மாடு பலியிட்டதுக்கு சமம். அன்றைக்கி ஆடு மாடு இதில் புறாவை, இப்படி ஏழையாக இருக்கிறவங்க புறா, கொஞ்சம் வசதியானவங்க ஆடை கொண்டு வந்து பலியிடுவாங்க, இன்னும் வசதியானவங்க காளையை கொண்டு வருவாங்க. இங்கே வந்திருக்கிற யாரும் காளமாடை கொண்டு வரல, இங்கே வந்திருக்கிற யாரும் ஆடை கொண்டு வரல. ஒரு வேணால் ஆடை கொண்டு வாங்க, மட்டன் பிரியாணி போட்டுடலாம் பெண்கள் முகாமுக்கு. இதே கிராம சபையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, நேர்ந்துக்கிட்டு பொருத்தனை பண்ணிக்கிட்டு நேரம் என்ன செஞ்சுருப்பாங்க. அப்படி தான் நிறைய கிராம சபையில் மட்டன் பிரியாணிலாம் போடுறாங்க. ஆடை, ஏன்னா கிராமத்தில் அவங்க நிறைய ஆடு இருக்கிறதுனால 10 ஆட்டில் ஒரு ஆடு, 4 ஆட்டில் ஒரு ஆடு அப்படி கொடுப்பாங்க. நம்ம எல்லாமே விலை கொடுத்தே தான் என்ன செய்கிறோம், வாங்கி நம்ம அந்த முகாமுக்கு விருந்து போடுகிறோம். அப்போ நம்ம இந்த முதல் குறிப்பில் குடும்பமாக கர்த்தரை தொழுது கொள்ளும். உங்கள் குடும்பம் நீங்கள் ஆஸ்வதிக்கணும். சகோதரிமார்கள் நீங்கள் அதிகமாக அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் இத்தனை வருடமாக அந்த ஆலயத்துக்கு வருகிறேன், எங்கள் கணவர் வரணும், எங்கள் பிள்ளைகள் வரணும். ஒருவேளை குடும்பமாக நீங்கள் வர்றவங்க, நாங்கள் குடும்பமாக வரோம், எங்கள் பக்கத்து வீட்டு குடும்பம் வரணும், எங்கள் ஊரில் 1-2 குடும்பம் தான் சர்ச்சுக்கு வரோம், இன்னும் பல குடும்பங்கள் வரணும், ஆயிரங்கள் வெளியில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, எங்களுக்கு இந்த ஆராதனை செய்தியெல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் அல்ல, ஆலயத்தில் வந்து கர்த்தரை பாருங்கள், இவங்க ஆலயத்தில் வந்து 3 ஆசனம் பாருங்கள், அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள. பிரதர் சிஸ்டர், நீங்கள் எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை ஆராதிக்க தான் சர்ச்சுக்கு வாரீங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க சர்ச்சுக்கு வாரீங்க, சாட்சி சொல்ல. இன்னைக்கு சிஸ்டர் விமலா சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, பிரதருக்கு நல்ல சுகம் கிடச்சேன்னு, இன்னும் சுகத்துக்காக நம்ம வேண்டிக்கலாம். அப்போ ஆண்டவர் செய்த நன்மையை சாட்சி சொல்ல சர்ச்சுக்கு வாரீங்க.
அடுத்து ஒருவரோட ஐக்கியம் வைக்க வாரம் ஒரு தடவை தான் பார்க்குறோம், இடைப்பட்ட நேரத்தில் கலந்து கொள்ள முடியல. அப்போ நம்ம சபை என்பது ஒரு குடும்பம், எல்லோரும் பல குடும்பங்கள் இருந்தாலும் ஒரே குடும்பமாக ஆண்டவர் ஒரே ஆவினால் நிறைத்திருக்கிறார். அப்போ பிரதர் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி, இப்படி ஐக்கியம் கொள்ள தான் சர்ச்சுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பணிந்து கொள்ள வருகிறோம். இதனால தான் இந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், இவங்கள்ட்ட குறை இருந்துச்சு, அந்த குறையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், நிறைவாக்குனார். இப்போ ரெண்டாவது இந்த எல்கானாவுடைய சுபாவத்தை சொல்லிவிட்டு அப்புறம் மனைவி சுபாவத்தை சொல்கிறேன். 2 பேருடைய சேர்ந்து சுபாவம். இப்போ எல்கானா அண்ணால் 2 பேருமே கத்தரை பணிந்து கொண்டாங்க. 2 பேருக்கு சேர்ந்து தனியாகவும் சில சுபாவத்தை சொல்கிறேன், சேர்ந்து இருக்கிற சுபாவத்தையும் சொல்கிறேன். சரி, இப்போ 2வது வசனம் பாருங்கள். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. 4வது வசனம் பாருங்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவனுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளும் பங்கு போட்டு கொடுப்பான். சரி, அது அடுத்த பாயிண்டில் நான் சொல்கிறேன். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஏறக்குறைய அந்த பெனினாளுக்கு 10 பிள்ளைகள், 10 பிள்ளைகள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. நல்லா கவனிங்க. என்னைக்கும் எல்கானா இன்னொரு மனைவிக்கு 10 பிள்ளை இருக்குது, அன்னால் உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட மனைவியை நோஸ் கட் பண்ணி என்ன செய்யலை, சொல்லலை. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதது அவங்களால தாங்கி கொள்ள முடியாது. இன்றைக்கெல்லாம் நமக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைச்சதுனால ஒருவேளை குழந்தை அருமை தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பல வருஷங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பெற்றெடுத்தவங்களை கேட்டு பாருங்களே, அந்த அருமை அவங்களுக்கு தெரியும். அப்படியே குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவங்க சில பேர் பிள்ளைகளை தூக்கி கொஞ்சும் போது, பிள்ளைகளோடு போகிறது, கல்யாணத்துக்கு போகும்போது, சில காரியங்களாக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பலவித நினைவுகள் வரும். அப்போ நிறைய பேர் ஊரில் கேட்டிருப்பாங்க, அப்போ இன்னொரு மனைவிக்கு எத்தனை குழந்தைங்கன்னு. ஏறக்குறைய 10 குழந்தைகள். சரி, அப்போ ஏன்னா எப்படி அதை சொல்கிறேன்னு சொன்னால் 8வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அவன் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கா, ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. 10 குமாரரை ஒரு 10 பேரை இருக்கலாம், ஒரு குறைஞ்சிருக்கலாம், ஆனால் அதை 10 பிள்ளையை விட நான் உன்னை நேசிக்கன்னு இருக்கேன். அப்போ அண்ணாளுக்கு அதிகமான பிள்ளைகள், பெனினாளுக்கு அதிகமான பிள்ளைகள். ஆனால் இந்த இடத்துல 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவான்னா ஒருவேளை 10 குமாரராக கூட இருந்திருக்கலாம், ஒருவேளை எண்ணிக்கைக்காக கூட சொல்லுவாங்கள்ல, எண்ணிக்கைக்காக. அப்போ 10 பிள்ளையை பார்க்கலும் உன்னை நேசிக்கிறேன், அப்போ அதிகமான பிள்ளைகள், அதை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஆனால் அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. நல்லா கவனிங்க. ஒரு நாள் கூட குழந்தை இல்லையேன்னு சொல்லி இந்த இன்னொரு மனைவி வேணால் துக்கப்படுத்தணும். ஆனால் இன்னொரு மனைவி பாருங்கள், 6வது வசனம் பாருங்களே. கர்த்தர் அவள் கற்பத்தை அடத்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடி வாக்கு. இவள்னா யார்? பெனினாள் அன்னாளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இன்னொரு மனைவியினால தான் அன்னாளுக்கு பிரச்சனையே தவிர விசனப்படுத்துவாள், துக்கப்படுத்துவாள். இவளுக்கு அதிகமான குழந்தை இருந்ததுனால உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுத்துவாள். அந்த நிந்தை, அந்த அவமானம் தாங்காமல் வேறு வழி இல்லாமல் அந்த விசனத்தினால, அந்த மனமடிவினால் அன்னாள் சாப்பிடாமல், சாப்பாட்டை பார்த்தா கூட ஒரு வெறுப்பு, சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆனால் ஒரு நாளாவது புருஷன் அந்த குறைய சொல்லி காண்பிக்கவே இல்லை. இப்போ இதில் ஒரு குறிப்பை சொல்கிறேன் சகோதரர்களே. உங்கள் மனைவி கிட்ட சில குறைகள் இருக்கலாம், சில வீட்டில் சில இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத குறையெல்லாம், இல்லாட்டா பொருளாதார குறைவு இருக்கலாம், பொருளாதார குறைவு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குறைவுகள், சரீரத்தில் சில பலவீன குறைவு இருக்கலாம். எந்த குறையாக இருந்தாலும் கணவன்மார்கள் உங்கள் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னா அந்த குறைவை சொல்லி வேதனை என்ன செய்யக்கூடாது, படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு மனைவிக்கு அடிக்கடி பலவீனவனை, எப்போ பார்த்தாலும் உனக்கு பலவீனம்தான், ஹாஸ்பிட்டலில் சம்பாதிச்சே என் செலவெல்லாம் என்ன அது பணத்துக்கே போகுது. அப்போ
அவங்க சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்க, சுகத்துக்காகங்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தை அவங்கள மனமடிவாக்கும். ஒருவேளை பெனினால் போல இல்லாவிட்டாலும் கணவன்மார்கள் அண்ணா அந்த அந்த எல்கானுடைய சுபாவம் குழந்தை இல்லைங்கிற அந்த குறையை சொல்லவே இல்லை. அதுமாரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கலாம், வேறு ஏதோ குறை இருக்கலாம். ஒருவேளை மற்றவங்க மாரி சீதனம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, காரு, மற்ற காரியங்கள் இப்படி வராமல் இருக்கலாம். உன்னை கல்யாணம் பண்ணின்னு என்ன கொண்டு வந்த, இப்படி ஏதோ சில குறைகளை நீங்கள் சொல்லவே கூடாது. அதே போல் மனைவிமார்களும் கணவன்கிட்ட சில காரியங்கள் இருக்கும், அந்த குறையை சொல்லி அந்த குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது, மனமடி வாக்கக்கூடாது. இதுதான் இன்றைக்கி அநேக குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம். இங்கே குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற பிரச்சனை, உங்கள் வீட்டில் அது இல்லைன்னா வேறு ஏதோ பிரச்சனை இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் எல்கானுடைய சுபாவம். இப்போ 3வது சுபாவம், எல்கானுடைய சுபாவத்தை நான் சொல்லுகிறேன். 5வது வசனம் ஒருத்தர் படிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் கர்த்தரோ. கர்த்தர் தான் ஏற்ற நேரத்தில் குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கத்தோட தற்காலிகமாக அந்த கற்பத்தை அடைச்சிருந்தார். அப்போ பிரதர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் தற்காலிகம், அதை நினச்சிக்கங்க, அது நிரந்தரம் அல்ல. அப்போ மற்றவர்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். அது தற்காலிகம் தான். உதாரணத்துக்கு பொருளாதாரம், நான் கடன் பிரச்சனையாக இருக்கிறேன், மற்றவங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அந்த பொருளாதார குறைவு தற்காலிகம் தான், அந்த பொருளாதார குறைவு மாறும். இப்படி வாழ்க்கையில் வருகிற அத்தனை குறைவுகளும் அது தற்காலிகம்தான். அடைத்த கர்த்தரை அதை அவரே திறப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ எல்கானுடைய 3வது சுபாவம், அன்னாளை சிநேகித்தார். அவ்வளோ குறைவு இருந்தாலும் அந்த குறைவை வைத்து எல்கானா அன்னாளை என்ன செய்யலை, வெறுக்கலை. அதே போல் அன்பு தேவ பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் சில குறைவுகளை பார்த்து யாரையும் வெறுக்காதீங்க. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது. அந்த குறைவுகள் மத்தியில் நீங்கள் நேசிங்க. கணவன் மனைவியை நேசிங்க, மனைவி கணவன் என்ன செய்யுங்க, நீங்கள் நேசிங்க. ஏற்ற நேரத்தில் அந்த குறைவுகளெல்லாம் என்ன செய்யும், நிறைவேறும். கேட்டுங்களா? சரி, அடுத்து இப்போ அண்ணாளுடைய சுபாவத்தையும் நான் சொல்லுகிறேன். இப்படி சாப்பிடாமல் அழுது கொண்டு இருக்கும்போது இன்னொரு எல்கானுடைய சுபாவத்தையும் சொல்லுகிறேன். சிஸ்டர் ஒருத்தர் 8வது வசனத்தை வாசிங்க. அவள் புருஷனாகிய எல்கானா அன்னாளை பார்த்து, அன்னாளே, கவனிக்கிறீங்களா, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்படி கணவன் மனைவியை தேற்ற வேண்டும். சில நேரத்தில் இங்கே மனைவிக்கு சில குறைகள், சில நேரத்தில் கணவன்கிட்ட இருக்கும்போது மனைவியும் கணவன் என்ன செய்யணும், விசாரிக்கணும், தேற்றணும், ஆறுதல் படுத்தணும். இந்த நல்ல சுபாவம் ஒரு குடும்பத்தில், குடும்ப தலைவனுக்கு குடும்ப தலைவிக்கு ஏற்ற துணைக்கு இருக்கும்போது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பா. ஆமாம், இவ எப்போ பார்த்தாலும் சாப்பிடாமே தான் இருப்பா, அவள் இன்னொரு பொண்டாட்டி அவள் பண்ணுறா, அவள் என்ன பண்ணுறது, மத்தாளத்துக்கு உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடி. இப்போ போய் அண்ணாளை பார்த்து இப்படி சொன்னேன்னா, 2வது நான் இத்தனை குழந்தைய பெற்று கொடுத்துருக்கேனே, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, வாரிசே இல்லையே, இத்தனை வாரிசு நான் கொடுத்துருக்குறேன்னு அவள் பிரச்சனைக்கு வருவா. அப்போ 2 பக்கம் பிரச்சனை மாரி அப்படிலாம் நினச்சிருந்தாலும், ஒரு பக்கம் அப்படி நினச்சாலும், ஆனால் இங்கே எல்கானா அண்ணாளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிற, அதான் விசாரிக்கிறது, ஆறுதல் படுத்துறது. ஏன் சாப்பிடாது இருக்கிற, உன் உடம்பு இழைச்சிக்கிட்டே போகுது, ஏன் சாப்பிடாமல் இருக்க, கவலை உடம்ப ஒடிக்கிறோம், கவலை ஒடிக்கிறோம், ஏன் சஞ்சலப்படுற, 10 குமாரம், மற்ற மனைவிக்கு ஒருவேளை 10 குமார் இருக்கலாம், அதிகமான பிள்ளை இருக்கலாம். எத்தனை பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளையை பார்க்கலாம், அண்ணாலே உன்னை நான் என்ன செய்கிறேன், நான் நேசிக்கிறேன்.
அந்த நேசத்தினுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக 4வது வசனம், அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். குமாரருக்கும் குமாரத்திக்கும், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை. அப்போ 5வது வசனம் பாருங்க, அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். இதாங்க அன்பு. ஏன்னா எல்லாரை விட பெனினாளுடைய மற்ற குமாரர் குமாரத்திகளை விட பங்கு போட்டு கொடுக்கும்போது, ஏன்னா அண்ணாள் ரொம்ப வேதனையாக இருக்கிறா, குழந்தைல்லங்கிற இதை வேற இன்னொரு மனைவி வேறு விசனப்படுத்துக்கிறாள், துக்கப்படுத்துக்கிறாள், அழுதுகிட்டே இருக்கிறா, சாப்பிடாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லி விசாரித்தது மாத்திரமல்ல, அந்த அன்பை வெளிப்படுத்தும்படி ரெட்டிப்பான பங்கை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். இது தாங்க எல்கானுடைய சுபாவம். இப்படி குடும்ப தலைவன் எல்கானாய் போல இருக்கும்போது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் குறைவுகள் வந்தாலும் அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணால் அப்போ கொஞ்சம் ஆறுதல் மாதிரி இருந்தது. நல்லா கவனிங்க, என்னதான் கணவன் ஆறுதல் படுத்தினாலும், மனைவி ஆறுதல் படுத்தினாலும், பிள்ளைகள் ஆறுதல் படுத்தினாலும், உறவினர் ஆறுதல் படுத்தினாலும், உங்கள் பாஸ்டர் உங்களை வந்து பிரதர் கவலைப்படாதீங்க, சிஸ்டர் கவலைப்படாதீங்க, அம்மா கவலைப்படாதீங்க சொல்லி உங்கள் பாஸ்டர் ஆறுதல் படுத்தினாலும், கர்த்தர் தான் உண்மையாய் நம்மளை அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை தருகிறவர். ஒரு அலையிலையா சொல்லலாமா? மற்றவர்கள் ஆறுதல் படுத்தலாம், பிரதர் உங்கள் கடன் பிரச்சனையை அடைப்பார், பிரதர் சிஸ்டர் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், இப்படி ஆறுதல் படுத்தலாம், உங்கள் வியாதி நீங்கும், இப்படி உங்கள் திருச்சபை வளரும், இப்படி நம்மளை ஆறுதல் படுத்தலாம், அநேகர் ஆறுதல் படுத்தலாம், குற்றப்படுத்தலாம், அல்லது பெனினால போல மனமடி வாக்கலாம், விசனப்படுத்தலாம். ஆனால் தேவ சமூகத்துக்கு போகும்போது தான் அங்கே நிரந்தர விடுதலை வரும். நீங்கள் 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, சீலாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அப்போ சாப்பிடாம பாஸ்டிங்கோட கூட அப்போ ஏலி அங்கே இருக்கிற அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியர் பாஸ்டர் அங்கே ஆசனத்தில் என்ன செய்கிறாரு, உக்காந்துருக்கிறார். 10வது வசனம் பாருங்க, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பிரதர் நீங்கள் மற்றவங்களிடத்தில் அழுக வேண்டாம்னு சொல்லலை, அந்த அழுகை அடக்க முடியாது பிரச்சனைனால, ஆனால் அது தற்காலிகம் தான். அந்த அழுகைக்கு நிரந்தர உங்கள் கண்ணீரை முழுவதும் அவங்கள துடைக்க முடியாது. வேணா வார்த்தைகள் சொல்லலாம், புருஷனை போல மனைவி உங்களை சில நேரம் ஆறுதல் படுத்தலாம், கணவன் ஆறுதல் படுத்தலாம், சில நேரம் அப்பா அம்மா சோறு இருக்கும்போது பிள்ளைகள் ஆறுதல் படுத்தலாம், பிள்ளைகள் சோர்ந்து இருக்கும்போது அப்பா அம்மா ஏன்டா அப்படி இருக்கிற, ஏமா அப்படி இருக்குன்னு சொல்லி ஆறுதல் படுத்தலாம். ஆனால் உங்கள் கண்ணீரை, என் கண்ணீரை துடைக்கிறவர் அவர் தான். அப்போ அண்ணால் இது வரைக்கும் மனுஷன்ட்ட அந்த நிந்தையை நினச்சி, அவமானத்தை நினச்சி அழுதுகிட்டு இருந்து புருஷன் ஆறுதல் படுத்தினாலும் கொஞ்சம் தேத்திக்கிட்டு உபவாசத்தோட ஆலயத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை, இது சகோதரிமார்கள் உங்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல சுபாவம். இப்போ கணவனுடைய சுபாவத்தை சொன்னேன், இப்போ அண்ணாளுடைய அவங்க சுபாவம் 11 பாருங்கள். சேனைகளின் கர்த்தாவே தேவரே, நம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால். 12 அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது பாஸ்டர் பிரதான ஆசாரியன் ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அன்னாளை நோக்கி, அன்னாளே நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனே கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாளுடைய நல்ல சுபாவம் உபவாசத்தோட பொருத்தனை பண்ணி விசுவாசத்தோட ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா குறிப்பாக சொல்லி, இதனால தான் எனக்கு நிந்தனை, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால தான் எனக்கு நிந்தனை அவமானம்,
சக்களத்தி, இன்னொருத்தி இப்படி என்னை மனமடி வாக்குறா. என் புருஷன் ஆதாரப்படுத்த, என் புருஷனை பற்றி ஒன்றும் இல்லை, அவர் ஒரு குறையும் என்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை, என்னை தேற்றுறார், எனக்கு ரெட்டிப்பான பங்கெல்லாம் கொடுக்குறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு என பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், பெறப்பண்ணுறாகி நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுறாகி என் பிரசவத்தை தடுப்பேனோன்னு சொன்னீங்க. நீங்கள் தான் ஆண்டவரே அற்புதம், சேனைகளின் கர்த்தாவே நீங்கள் தான் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லி வெகு நேரம் பண்ணதுனால உதடுகள் மாத்திரம் அசைஞ்சது, சத்தம் என்ன செய்யலை, கேட்கல. இப்போ அந்த கேட்டில் உக்காந்துருக்கிற அந்த பாஸ்டர் பிரதான ஆசிரியர் ஏலி அவர் பேர், அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ இப்படிலாம் பார்த்தோன்னே அப்போ ஒரு வேளை பெண்கள் அப்போவே குடிப்பழக்கம் இருக்க மாட்டிருக்கு, இப்போ தான் குடிப்பழக்கம் இல்லைன்னா அதனால தானே அந்த வார்த்தையை சொல்கிறாரு, இல்லைன்னா சொல்லியிருப்பாரா சொல்லுங்கள். இன்றைக்கி ஆண்கள் குடிக்கிற மாதிரியே பெண்களும் என்ன செய்கிறாங்க, இந்த காலத்தில் குடிக்கிறாங்க, வாலிப பிள்ளைகளும் குடிக்கிறாங்க, ரைட்டுங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்றைக்கி இருந்த பெண்கள் ஒரு வேளை குடித்ததுனால தான் ஊழியக்காரர் இந்த வார்த்தையை சொல்கிறார். 14 பாருங்கள், அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விளக்கு. ஏன்னா உதடு அசையுது, வார்த்தை என்ன செய்யலை, வரல. சரி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த அம்மா வரும்னு பார்த்தா அந்த அம்மா என்ன செய்யுது, வரவே இல்லை. ஏன்னா அந்த அவ்வளோ பாரம், மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. அப்போ இந்த குறிப்பில், 2வது குறிப்பில் அந்த அந்த அண்ணாளுடைய நல்ல ஒரு சுபாவம் என்னன்னா, அந்த சூழ்நிலையில் கூட அந்த ஊழியக்காரர் புரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மா குடிக்கவே இல்லை, உண்மையிலே மன கிளேசந்தான், இறுதியத்தை தான் ஊட்டுறாரு. ஆனால் இந்த அம்மா அவ இப்படி சொன்னும்போது இந்த அண்ணாள் அப்படியல்ல என், அப்போ ஊழியக்காரரை ரெஸ்பெக்ட் கனப்படுத்துகிற குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், அவங்க குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரதர், உங்கள் பாஸ்டர் புரியாமல் உங்களை குறித்து பேசினாலும் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து உங்கள் ஊழியக்காரரை குறித்து தவறானவோ அல்லது மனைவியிடமோ மற்றவர்களிடமோ நீங்கள் சொல்லாமல் இருக்கும்போது உங்கள் குறைகளை கர்த்தர் என்ன செய்வார், நிறைவாக்குவார். அப்புறம் உங்கள் பாஸ்டர் புரிஞ்சுக்குவார், தெரியாமல் சொல்லிட்டேன் சிஸ்டர், தெரியாமல் நான் அப்படி அனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நான் யோசித்து பார்த்தேன், அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற அண்ணாள் சிஸ்டர்னா உடனே கையில் செல்ஃபோனை போட்டு, சிஸ்டர் சர்ச்சில் வந்து யாருமே இல்லை, பாஸ்டர் உட்காந்துருந்தார், பாஸ்டர்மா ஒருவேளை அங்கே கிச்சனில் இருந்திருப்பாங்க, அங்கே இருந்திருப்பாங்க, பிள்ளைகள்லாம் அங்கே இருந்திருப்பாங்க, நான் வந்து என் வேதனையை சொல்லி ஜெபம் பண்ணேன், இந்த மனுஷனுக்கு பாருங்கள் வாயே, இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா, என்னையை போய் நான் என்னைக்காவது குடிச்சிருக்கேன்னா, ஐயோ சிஸ்டர் உங்களை போய் குடிச்சிருக்கேன்னு சொன்னாங்களா, இப்படிலாம் நான் தியானித்தேன். அவங்க உடனே ஃபோன் பண்ணி, இதுமாரி அண்ணாள் சிஸ்டர் இன்றைக்கி போனாங்க சிஸ்டர் சர்ச்சுக்கு, அந்த பாஸ்டர் பிரதான பாஸ்டர் ஏழு இப்படி குடிச்சிட்டு, அண்ணாள் எவ்வளோ பக்தி உள்ளவங்க, ஜெபிக்கிறவங்க, வருஷந்தோறும் வர்றவங்க, எல்கானோட வர்றவங்க, அந்த அம்மா மனக்கிலேசம் உள்ள சரி இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சிருக்காங்க, உதடு அசையில். இதெல்லாம் அந்த பாஸ்டர், இது கூட அந்த பாஸ்டருக்கு இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறாரு, இது தெரியலையா இந்த பாஸ்டருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற அண்ணாள்னா அதை அப்படியே தூத்திருப்பாங்க. இல்லைன்னா புருஷனை அழைச்சிட்டு வந்து, இன்னும் இந்த சர்ச்சுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரவே மாட்டேன், இந்த சர்ச்சுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். என்னையை பார்த்து இந்த பாஸ்டர் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல், அதுவும் குடிச்சிருக்கு, நான் ஒரு லேடி, நான் ஒரு பெண், நான் ஒரு சகோதரி, என்னையை பார்த்து இப்படி அதுவும் வாயை திறந்து கேட்டுட்டாரே, அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறுத்திருப்பா உன் குடியை நோக்கி. இப்போ சகோதரிமாளுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல சுபாவம், உங்கள் பாஸ்டர் புரியாமல் சில காரியத்தை சொன்னால் கூட நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். 5வது 15 பாருங்கள், அதற்கு அண்ணாள் பிரதித்திரமாக அப்படி அல்ல என் ஆண்டவர், அப்படி இல்லை பாஸ்டர், நீங்கள் தவறாக என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, இப்படிப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் குறைகளை நிறைவாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, தெளிவாக சொல்கிறாங்க அந்த அம்மா அண்ணாள், நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை என்ன செஞ்சிட்டேன், நான் ஊற்றி விட்டேன், அதனால தான் என் உதடு அசைஞ்சது, என் சத்தம் வரல, அவ்வளோ வேதனை, என் சக்களத்தினால் அவ்வளோ வேதனை, என் புருஷனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லவர். இன்னும் சொல்கிறாங்க, விளக்கம் கொடுக்குறார், அப்புறம் புரிஞ்சுக்கிறார். 16 பாருங்க, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக
என்னதையும், நான் பேலியாளின் மகள் அல்ல, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் போய் குடிப்பேன் ஐயா. மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் என்ன செஞ்சேன்? விண்ணப்பம் பண்ணினேன். இப்படி சொன்ன உடனே அந்த பாஸ்டர் புரிஞ்சிட்டேன். நம்ம தான் தப்பாக என்ன செஞ்சுக்கிட்டோம்? இந்த அண்ணாவில் புரிஞ்சுக்கிட்டோம். அண்ணால் உண்மையிலே குடிக்கல. நம்ம அந்த அந்த சூழ்நிலையை பார்த்து அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு 17 பாருங்கள். அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். அப்போ திரும்ப பாஸ்டர் உங்களை குறித்து புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த பிரதரை ஆசீர்வதி, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த குடும்பத்தில் இருக்கிற குறையை நீக்கி போடும், பொருளாதார குறையை நீக்கி போடும், சமாதான குறைவை நீக்கி போடும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே சரீரத்தில் ஆரோக்கிய குறைவை நீக்கி போடும். இப்படி என்னென்ன குறைவோ, இங்கே குழந்தை பாக்கியம் இல்லை, அப்படி உங்கள் பாஸ்டர் ஜெபிக்கும்போது, நீங்கள் உங்கள் பாஸ்டருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவர். ஆனால் அதற்கு துரு வழியை ஊழியக்காரன் மூலம்தான் சபை மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் ஊழியக்காரரை மதிக்காமல் எத்தனை பாஸ்டிங் போட்டாலும், எவ்வளோ விண்ணப்பம் பண்ணினாலும், எத்தனை குடும்ப ஜெபம் பண்ணாலும், ஊழியக்காரரை மதிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஆதார வசனம் இருக்குது. இப்போ ஏன் நான் ஆதார வசனம் நிறையா இன்றைக்கி எடுக்கலை, ஆனால் இதுக்கு முக்கியமான வசனத்தை எடுத்து தான் ஆகணும். என்னாகுமா இதை அப்படி கையில் வச்சுக்கோங்க, நூல் வச்சுக்கோங்க, திரும்ப அங்கே தான் வரணும். 1 Samuel 1, 2, 3 தான் தியானம். ஆனால் அந்த ஊழியக்காரர் மூலம்தான் ஆசீர்வாதங்கிறதுக்கு சரியான வசனம் 6ஆம் அதிகாரம். என்னாகுமா 6ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26, 27. ஒருத்தர் தெளிவாக வாசிங்க. என்னாகும் 6:23. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. அப்போ ஊழியக்காரன் விசுவாசிகள் முகத்தை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து ஊழியக்காரன் என்ன சொல்லணும்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். வாசிங்க சார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். மறுபடி கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உமக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்பதே. கவனிங்க, 27 ரொம்ப முக்கியம். இவ்விதமாய் ஊழியக்காரர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல். அப்போ இன்னைக்கு சொல்றாரு, ஊழியக்காரனை மதிக்காம நீங்க எத்தனை ஜெபம் ஏறெடுத்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் உங்க முகத்தை பார்ப்பார். இது யார் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கு, இந்த முகத்தை பார்த்ததே இல்லையே. அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் தான் உங்களை ஆஸ்வதிக்கிறவர், கர்த்தர் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இருக்கிறவர், கர்த்தர் தான் நல்ல வேலையை கொடுக்கிறவர், கர்த்தர் தான் வீட்டை கொடுக்கிறவர், கர்த்தர் தான் சமாதானத்தை கொடுக்கிறவர், கர்த்தர் தான் சரீர சுகத்தை கொடுக்கிறவர், எல்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. ஆனால் ஊழியக்காரன் உங்களை சொல்லி உங்கள் மேலே என்ன செய்யணும், பிளஸ் பண்ணும்போது, அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரமாக இருக்கும்போது, அப்போ கர்த்தர் என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ 1 சாமுவேலுக்கு வாங்க. நூல் வச்சுருப்பீங்க, பேப்பர் வச்சுருப்பீங்க, திரும்ப அந்த பக்கத்துக்கு வாங்க. இப்போ 1 சாமுவேல் 1:10. அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாரா. இன்னும் போய் குடும்பம் நடத்தலை, இன்னும் கன்சீவ் ஆகலை. ஊழியக்காரன்ட்ட கர்த்தர் ரகசியத்தை என்ன செய்வார், வெளிப்படுத்துகிறவர். இப்போ தப்பாக அவர் சில காரியங்களை ஊழியக்காரர் பேசினாலும் அந்த அம்மா விளக்கம் கொடுக்கும்போது, சாரி சிஸ்டர், நான் இப்படி சரி சிஸ்டர் நான் இப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இப்போ ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அந்த ஏலிக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த வார்த்தையை சொல்லணும், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நல்லா கவனிங்க, அண்ணாளுடைய இன்னொரு சுபாவத்தை சொல்லுகிறேன். 18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஒரு அலையிலையா சொல்லாமா? இன்னைக்கு என்னன்னா,
நம்ம நிறைய காரியம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து இறக்கி வைக்கிறோம். 8:30 வர்றோம், நல்லா பாடுறோம், 1 மணி நேரம் சாட்சி இருந்தால் சாட்சி சொல்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், ஊழியக்காரன் வார்த்தையை கேட்குறோம். ஜெபம் பண்ணுங்கும்போது நம்ம துக்க பாரம் கவலையெல்லாம் இறக்கி வைக்கிறோம். இறக்கி வச்சுட்டு மறுபடி கேட்ட விட்டு திறக்கும்போது என்ன செய்கிறோம்? அதே துக்கத்தோடு போகிறோம். எங்க இன்னும் கன்சீவ் ஆகலைங்க, இன்னும் போய் வீட்டில் போய் குடும்பம் நடத்தலைங்க. அதுக்கு முன்னாடி அண்ணால் துக்கமுகமாய் இருக்கவில்லைன்னா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டா. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். ஏற்ற நேரத்தில் வீட்டை தருவார், வாகனத்தை தருவார், சமாதானத்தை தருவார். ஏற்ற நேரத்தில் என் புருஷனை ரட்சிப்பார். இதாங்க ஜெபம். எந்த காரியம் வந்தால் ஏற்ற நேரத்தில் திருச்சபையை வளர செய்வார். ஏற்ற நேரத்தில் 2 ஆராதனை நடக்கும். இன்னும் 2 ஆராதனை நடக்கலை, ஒரு ஆராதனைக்கு இன்னும் காலியாக இருக்கிறது திருச்சபை. ஆனால் விசுவாசத்தில் கர்த்தர் ஆத்துமாக்களை தருவார். நிச்சயம் எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு அதை குறித்து மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? துக்கமுகமாக இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் நீங்கள் தருவீங்க, நான் காத்து இருக்கிறேன் அப்படின்னு. இதாங்க அன்னாளுடைய நல்ல சுபாவம். நடந்துச்சா? 19 பாருங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து, 2 பேருமே. அப்போ கணவன் மனைவி 2 பேருமே அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? குடும்பமாக ஆலயத்துக்கு வருவது போல் குடும்பமாக கணவன் மனைவி எழுந்து என்ன செய்யணும்? நீங்களாம் வேலைக்கு போகிறீங்க, அட்லீஸ்ட் 5க்காவது 5:30க்காவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து நீங்கள் என்ன செய்யணும்? சேர்ந்தோ தனித்தோ குடும்பமாக அதிகாலையில் மாதம் ஒரு தடவை இங்கே திருச்சபையில் நடக்கிற அதிகாலை ஜெபத்திற்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டால் தான் வர முடியும். ஒரு கிரயம் செலுத்தலைன்னா திருச்சபைக்கு வர முடியாது. நேரத்தை ஒரு கிரயம் செலுத்தலைன்னா வர முடியாது. அப்போ அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் கர்த்தரை தொழுது கொள்ளணும். செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த மாதம் செப்டம்பர் 1ஆம் தேதி எப்போ வருது? 8:30 இதில் வேற ஞாயிற்றுக்கிழமை, அதுலேயும் அன்றைக்கி 2 ஜெபம் 2 நடக்கும். பிரதர் நீங்கள் யார் வந்தாலும் வராட்டினாலும் சபை நடக்கும். இப்போ சீலா சிஸ்டர் வீட்டு கூட்டம் நடந்துச்சா இல்லையா சார்? மழை வந்தாலும் நடந்துச்சா இல்லைங்களா? மழை வருதுன்னு யாராவது போகாமல் இருக்கீங்களா? ரோட்டில் பாருங்கள், கொடையை பிடிச்சிட்டு போகிறாங்களா, ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல. கரண்ட்டு கட் ஆணுச்சு, ஏதாவது குறை வந்துச்சா? நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வரைக்கும் சொல்லி உங்களை ஆயத்தமாக அவங்க இருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். வீட்டு கூட்டத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஆசீர்வாதம். உபவாசத்தில் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அம்மா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். பெண்கள் முகாமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். யார் வந்தாலும் வராட்டாலும் நடக்கும். நடக்குமா நடக்காதா? இது வரைக்கும் நடந்திருக்கா நடக்கலையா? சொல்லுங்க சத்தமா. நடக்கும், எல்லாமே சபையில் நடக்கும். ஆனால் நீங்கள் வந்தால் அது உங்களுக்கு என்னது? அது ஆசீர்வாதம். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ 2 பேருமே அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போனாங்க. கவனிங்க 19. எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தலினார். அல்ல கரங்களை பலத்த கைகளை தட்டுவோம். பிரதர், கர்த்தர் உங்களை நினைப்பார். வாலிப தம்பி, கர்த்தரை நினைப்பார். அம்மா, கர்த்தர் உங்களை நினைப்பார். கர்த்தர் நினைச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம ஜெபம் பண்ணுறது போகிறது அதெல்லாம் ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நடக்கணும், உண்மை தான். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அப்போ எத்தனையோ தரம் மனைவியை அறிந்தான், கற்பமாகலை. ஆனால் இப்போ வீட்டுக்கு போய் மனைவியை அறிஞ்ச பின்பு உடனே கன்சீவ். இப்படி ஆண்டவர் எதிர்பாராத நேரத்தில், அந்த ஏற்ற நேரத்தில், அந்த குறித்த காலத்தில் என்ன செய்வார்? உங்களை என்ன செய்வார்? நினைத்தருளுவார். 20 பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அப்போ பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது நடிகர் அஜித், விஜய் 2 பேர் தான் யாக வருது. நடிகர் பேர், நடிகை பேர் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. பரிசுத்தவான்கள் பேரை வைக்கணும், மிஷினரி பேர்களை வைக்கணும், கருத்தாக வைக்கணும்.
நான் குடும்பத்தை குறித்து தான் பேசிகிட்டு இருப்பேன். அந்த ஜெபம் கிடைச்ச பிறகு குழந்தையை பெற்றெடுத்தோன்னே கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். 21 பாருங்க. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தர செலுத்த பலியையும் தன் பொருத்தினை செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. பிள்ளை பால் மறந்த பின்பு அவள் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னார். இப்போ எல்கானா கூப்பிட்றார், வருஷம் தான். இப்போ நீயும் அம்மா குழந்தை பத்தாச்சு, பொருத்தனை பண்ணது இருக்கட்டும், இப்போ முதல்ல போய் கத்தரை தொழுதுக்கு ஆகும்போது இப்போ அண்ணால் என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் வரலங்க, நீங்கள் போங்க. இப்படி சொல்லும்போது இப்படி இன்றைக்கி அப்படி தான், நீ போலியா சர்ச்சுக்கு, நான் போகலை, அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அண்ணால் அந்த பால் மறக்கணும், அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும். எங்க நீங்கள் மட்டும் என்ன செய்யுங்க, நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதை அப்போ பாருங்கள், அந்த கருத்து வேற்றுமை. இல்லை நீ வா, பாஸ்டர் கேட்பார். வந்தோடனே என்ன செய்வார், ஏன் சர்ச்சுக்கு, எங்கே உங்கள் வீட்டுக்காரர் வரல, எங்கள் தம்பி வரல, எங்கள் பிள்ளை வரல அப்படின்னு என்ன செய்வார், கேட்பார். அதனால் நீங்களும் போவாதீங்க அப்படின்னு இந்த அண்ணால் சொல்லலை. இன்றைக்கி இருக்கிற அண்ணாளாக இருந்தால் நானும் போல நீங்களும் போவாதீங்கன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த அண்ணால் இல்லைங்க, நான் நியாயமாக தான் சொல்லணுன்னு அந்த வார்த்தை என்ன செய்கிறாரு, கேட்குறா. இப்படி தான் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமை வரும். நீங்கள் சொல்கிற கருத்தை மனைவி என்ன செய்வாங்க, ஏற்றுக்குவாங்க. சிலர் ஏற்றுக்காமல் இருப்பாங்க. அதே போல் மனைவிமார்கள் நீங்கள் சொல்லுகிற கருத்தை கணவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. அப்போ அதில் பேசி என்ன செய்யணும், ஒரு முடிவு எடுத்து, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, சரி நீங்கள் செய்யுங்க, இதை நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்க. இப்போ பாருங்கள், அவர் கூப்பிடுறாரு, ஆனால் அண்ணாலோ கூட போகலை. பிள்ளை மறந்து பால் மறந்து அப்புறம் நான் கொண்டு போய் நான் விடுவேங்கிறார். சரி, இவங்களுடைய 2 பேருடைய கேரக்டர் தான் மாறி மாறி தியானிக்கிறோம். 23. அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்காலா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து, இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க மண்ணமுட்டி இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணும் மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள். 24 அதில் ஒரு குறிப்பை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அவள் அண்ணால் சாமுவேலை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தை எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். பிரதர் சிஸ்டர், இதில் ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகள் ஒரு பொருத்தனை பண்ணினா தகப்பன் அதை வேண்டான்னு சொன்னால் அதை செய்யாமல் இருக்கலாம். பைபிளில் அதுக்கு ஆதாரம் உண்டு. ஒரு மனைவி ஒரு பொருத்தனை பண்ணினால் புருஷன் அது வேண்டாம், அந்த பொருத்தனை அதை நிறைவேற்ற வேண்டாம்னு சொன்னால் அதுக்கு அதிகாரம் வசனங்கள் ஆதாரம் இருக்குது. ஆனால் இந்த எல்கானா, ஐயோ இப்படி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தான் ஒரு குழந்தை இருக்குது, இப்படி போய் பொருத்தனை பண்ணிட்டியே, ஆண்டவர் மன்னிச்சிருவார், இந்த குழந்தை என்ன செய்ய வேண்டாம், ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டாம், நம்மளே என்ன செஞ்சிடலாம், இந்த குழந்தைய வளர்த்துக்கலாம், எத்தனை குழந்தை பெண்ணி நாளுக்கு இருந்தாலும் நீ இவ்வளோ நாள் தவறு இருந்து காத்திருந்து இந்த குழந்தைய பெற்றி அப்படின்னு சொல்லி எந்த சாக்கு போக்கும் எல்கானா என்ன செய்யலை, சொல்லலை. அப்படியே வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக, உன் இஷ்டப்படி செய். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அப்போ சகோதரிமார்கள் சில நேரம் உங்கள் கணவர்கிட்ட சொல்லி உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கணும். கணவன்மார்கள் மனைவியை பார்த்து சரி அப்போ அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை யோசித்து பார்க்குறார். இப்படி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, ஆண்டவர் குழந்தைய கொடுத்தா, அது ஆண் குழந்தைய குறிப்பாக கேட்டேன்னு சொல்லி சாமுவேல்னு பேரிட்டார். அப்போ அந்த பொருத்தனையை செலுத்த வேண்டும். பொருத்தனை செலுத்தாவிட்டால் அது என்னது, பாவம். பாருங்கள், காணிக்கையில் பலவிதம் இருக்கிறது. தசம பாகம் அது ஒரு காணிக்கை, 10ல் 1. பொருத்தனை என்பது நமக்கு ஒரு காரியம் நடந்தால் இதை செலுத்துவேன் என்று, சுகம் கிடைத்தால், வேலை கிடைத்தால் இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி சில பொருத்தனை பண்ணி நம்ம செலுத்துகிற காணிக்கையும் உண்டு.
உங்கள் வீட்டுக்கு வரும்போது பாஸ்டர் வரும்போது வெறும் கையோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காணிக்கை கொடுப்பு, அது ஒரு வகை காணிக்கை. இப்பொழுது பொதுவாக போட்டோமே இது ஒரு வகை காணிக்கை. இப்படி காணிக்கையில் பல வகை இருக்குது. அடுத்து இல்லாமல் மிஷினரி காணிக்கை, நோட்டை போட்டு ஒரு சகோதரியை கொடுத்து, அதை இல்லாமல் பெண்கள் முகாமுக்காக இப்படி சில ஸ்தரம், இப்படி காணிக்கை என்பது பல வகை இருக்கிறது. இங்கே ஒரு பொருத்தனை, அதனால் எதனாலும் கொடுத்துடலாம். ஒரே குழந்தை காத்திருந்து சக்களத்தினால் அவ்வளோ வேதனைப்பட்டு நிந்தனைப்பட்டு இருந்த அந்த குழந்தைய கொடுப்பது என்பது கணவன் சொன்னா மனைவி மாற்ற முடியும். இல்லை நான் கொடுக்க மாட்டேன். லேவிய ராமத்தில் அதுக்கு வசனம் இருக்குது. இப்போ எனக்கு எடுக்க நேரம் இல்லை. நல்லா கவனிங்க. ஆனால் உன் இஷ்டப்படி நீ என்ன செய். அப்போ கணவன் அதற்கு அந்த தேவ சித்தத்துக்கு சம்மதிக்கிறார். இப்போ 26 பாருங்க. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே. அப்போ எப்போவும் பாஸ்டருக்கு ஒரு மரியாதை தான் அந்த குடும்பம். என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்திரீ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. நான் தான் அன்னாள். என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 27 இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனுக்கு கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஊழியத்திற்கு, ஆசாரிய ஊழியத்துக்கு, அந்த நியாயாதிபதி ஊழியத்திற்கு, அந்த ஏலிக்கு அப்புறம் இவர் தான் கடைசி நியாயாதிபதி. அதுக்கப்புறம் ராஜாக்கள் வராங்க. சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமன் ராஜா. இவர் தான் கடைசி சாமுவேல். 2 ராஜா, கிங் மேக்கராக இருந்த 2 ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். சேற்றில் முளைத்த செந்தாமரையை போல ஜெபம் பண்ணி பெற்றெடுத்தனாலே ஏலினுடைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் பாவம் செய்கிற இடத்துல ஒரு பரிசுத்தவனாக, ஒரு கரைதிரை இல்லாதவனாக, ஒரு குற்றச்சாட்டப்படாதவனாக, முதிர் வயது வரைக்கும், நர வயது வரைக்கும் எந்த இடுக்கம் செய்யாதபடி வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக, வல்லமையான ஒரு ஆசாரியனாக, வல்லமையான ஒரு நியாயாதிபதியாக சாமுவேல். அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு இவ்வளோ காரணம் அந்த பெற்றோர்கள் 2 பேருடைய சுபாவங்கள். ஒரு அலையிலையா சொல்லாமா? பிரதர், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நல்ல காலேஜில் படிக்க வைக்கலாம், நல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கலாம், நிறைய மாடி வீடு கட்டலாம், நிறைய பேங்கில் பல லட்சங்கள் சேர்க்கலாம். அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லலை. அதை விட பிள்ளைகளுக்கு முன் மாதிரியாக ஜெபத்தில் இருந்து பிள்ளைகளுக்காக சில செய்ய வேண்டிய கடமைகள், அந்த காரியத்தை செய்யும்போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். சரி, காரியத்தை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19 பாருங்க. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பழியை செலுத்துவதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவான். என்ன பார்த்தீங்களா பாசம்? என்னதான் தாய் தானே. அப்படியே பிள்ளைக்கு ஏதாவது வெறுங்கையோடு போவாங்களா? ஊழியக்கார பிள்ளை அங்கே ஊழியக்காரர் பார்த்துவாங்க, அங்கே சாப்பாடு, சர்ச்சிலே சாப்பாடு, சர்ச்சில் கூட்டுற வேலை, விளக்க போடுற வேலை, இப்படி பணிவிடையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். சின்ன குழந்தை அப்படியே பால் மறந்த பிறகே அங்கேருந்து அப்படியே குழந்தை வளருது. அங்கே ஏழி பிள்ளைங்க ரொம்ப துரோகியாக இருக்காங்க. பேலியாளின் பிள்ளையா, பிசாசின் பிள்ளையா, பாஸ்டருடைய பிள்ளைங்க இருக்காங்க 2 பேர், ஓப்பினி பினகாசு. அந்த இடத்துல ஒரு பரிசுத்தவானா இவர் இருக்கிறாரு. அப்போ போகும்போதெல்லாம் ஒரு சின்ன சட்டையை தைத்து. இப்போ நல்லா கவனிங்க, இன்னொரு குறிப்பை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 20 பாருங்க. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து. பிரதர், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவர், ஆனால் திரு ஊழியக்காரன் மூலம் உங்களை ஆஸ்வதிக்கிறவர். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், கடன் பிரச்சனையை மாற்றும், குழந்தை பாக்கியத்தை தாரும், நல்ல வேலையை தாரும், சமாதானத்தை தாரும். இப்படி என்னவோ திருமணம் நடக்கணும், இன்னும் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், சபையில் முன்மாதிரியாக இருக்கணும். இப்படி ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஊழியக்காரன் ப்ளஸ் பண்ணும்போது, இப்போ 20 பாருங்கள். ஏலி எல்கானாவின் மனைவியை ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளை இடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்பி
போய்விட்டார்கள். அப்படியே அந்த வார்த்தையை கவனிங்க. அப்போ ஊழியக்காரன் என்ன சொல்லி உங்களை பிளஸ் பண்ணும்போது, கிரேஸ் ஐபிஎஸ் சபை விசுவாசிகள் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருக்கும்போது அப்படியே கர்த்தர் டிட்டோ செய்வார். ஏன்னா நீங்களும் ஜெபிக்கிறீங்க அந்த காரியத்துக்காக, உங்கள் பாஸ்டரும் ஜெபிக்கிறாரு, சபை விசுவாசிகளும் ஜெபிக்கிறாங்க. பெண்கள் ஜெபத்தை ஏனதானு நினைக்காதீங்க. 5 பேர் 6 பேராக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பாரத்தோடு சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். பிரதர், உங்களுடைய ஆபத்து வரும்போது பாதுகாக்கப்படுகிறது உங்கள் ஜெபம் மாத்திரமல்ல, சகோதரிமாருடைய ஜெபம், உங்கள் ஊழியக்காரருடைய ஜெபம், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஜெபம் தான் இன்றைக்கு நீங்களும் நான் ஆசீர்வாதமாக இருக்க காரணம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நடந்தது என்ன தெரியுங்களா? வீட்டுக்கு போயிட்டாங்க. 21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்போ அண்டாள் கேட்டது எத்தனைங்க? ஒரே ஆண் குழந்தை. நம்ம ஆண்டவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலே கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிறவர். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க, அவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர். நீங்கள் 1 கேட்டால் 5 தருவா, நீங்கள் 1 கேட்டால் 2 தருவா, நீங்கள் 1 கேட்டால் 3 தருவா. இங்கே அண்ணாள் கேட்டது எத்தனை? 1. இப்போ 3 ஆண் பிள்ளையும் 2 குமாரத்தையும் பெற்றார். இந்த குடும்பம் எவ்வளோ மகிழ்ச்சி. அந்த குழந்தைய வளர்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் ஊழியத்துக்கு பொருத்தனையும் நிறைவேற்றியாச்சு. ஆனால் திரும்ப 3 ஆண் பிள்ளைகள், திரும்ப 2 பெண் பிள்ளைகள் கொடுத்து அந்த குடும்பம் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக எல்கானா அன்னாள் குடும்பம். இதே மாதிரி இந்த எல்கானுடைய சுபாவம், அன்னாளுடைய சுபாவம் திருச்சபையில் யாருக்கு இருக்கிறதோ அவள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகள் திருமணம் ஆகாமல் இருக்கலாம், நீங்களும் கல்யாணம் ஆகி நான் எல்கானாவை போல் அந்த சுபாவம் இருப்பேன், அன்னாளை போல வாலிப பிள்ளைகள் அந்த சுபாவம் இருப்பேன்னு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, எல்கானா அன்னாளை ஆண்டவர் ஆசீர்வதித்த தேவன் உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போ மறுபடியும் அந்த கேரக்டரை மாத்திரம் நான் நினைவு கூறுகிறேன். எல்கானா குடும்பமாக கர்த்தரை தொழுது கொண்டார். மனைவி அதிகமாய் நேசித்தார். மனைவி துக்கப்படும் போது விசாரித்தார். அதிகாலையில் எழுந்து குடும்பமாக கர்த்தரை தொழுது கொண்டாங்க. கருத்து வேற்றுமை வரும்போது இஷ்டப்படி செய், சர்ச்சுக்கு வரலங்கும்போது காரணம் சொல்லும்போது சரி இன்றைக்கி நான் மட்டும் போகிறேன், நீ வீட்டில் இரு. இதெல்லாம் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்ட். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதே போல் அண்ணாளுடைய சுபாவம் நல்லா ஜெபம் பண்ணி, அண்ணன் புருஷன் ஆறுதல் படுத்தினாலும் நல்லா இருந்துச்சு. ஆனாலும் தேவ சமூகத்துக்கு போய் பொருத்தனை பண்ணி உபவாசம் பண்ணி நெடுநேரம். அடுத்து ஊழியக்காரர் தவறாக பேசினா கூட புரியாமல், இல்லைங்க பாஸ்டர் அப்படி இல்லை பாஸ்டர் நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்க அப்படின்னு நிவர்த்த சொன்னால் அவரும் ஒத்துக்கிறார். அப்போ ஊழியக்காரர் ப்ளஷ் பண்ணும்போது அது அப்படியே நடக்குன்னு நம்பி அந்த அம்மா அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கு. இதெல்லாம் அண்ணாளுடைய கேரக்டர். அந்த பொருத்தனை வரும்போது சிலர்லாம் பாருங்கள், வேலைன்னு பொருத்தனை பண்ணுவாங்க. வேலை கிடைச்சோன்னே சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. சில குழந்தை பாக்கியம் தான் அந்த குழந்தைய கொஞ்சிறதுல நேரம் போயிடும், சர்ச்சுக்கு வர்றதில்லை. நான் புரியுதா சொல்கிறதுங்களா? இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு வீடும்பாங்க. வீடு கட்டின பிறகு ஞாயிற்றுக்கிழமை தான் ஒட்டு, ஞாயிற்றுக்கிழமை தான் பிரச்சனை. ஏன் மற்ற நாள் என்ன ஆகுறது? நான் புரியுதான்னு சொல்கிறது? இப்படி ஆசீர்வாதத்தை கேட்கும்போது நல்லா கேட்டுட்டு ஊழியக்காரரும் ஜெயிப்பார், சபை விசுவாசியும் ஜெயிப்பாங்க. அப்புறம் சர்ச்சை என்ன செஞ்சிடறது? அப்படி இருந்துடக்கூடாது. இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் சுகம்னு ஜெபம் பண்ணிவிட்டு அப்போ சுகம் பெற்ற பிறகு என்ன செய்யக்கூடாது? சர்ச்சைக்கே வராமல் போயிடக்கூடாது. அப்போ அந்த நம்ம பொருத்தனை பண்ணி என்னால் அந்த பொருத்தனை நடந்த பிறகு அந்த பொருத்தனை அப்படியே என்ன செய்கிறாரு? நிறைவேற்ற. ஏன்னா பொருத்தனை வாயால் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணும்போது அது பொருத்தனை பண்ணனால செலுத்தலைன்னா பாவம், பண்ணாமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, அப்படிலாம் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் பொருத்தனை பண்ணி செலுத்தலைன்னா அது என்ன? அது பாவம். அப்போ அதேமாரி அப்படியே போகிறத பார்க்குறோம். இதுக்கு இடையில் 3 அதிகாரத்துக்கும் 1 அதிகாரத்துக்கு இடையில் அதை இப்போ நேரம் இல்லை, நான் முடிக்க விரும்புகிறேன். அதை இப்போ பாடலாக பாடி துதிக்க போகிறோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவர். அந்த 2ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பாடலாக 1 அதிகாரம் 3 அதிகாரத்தில் சில காரியத்தை தியானித்தோம். நீங்கள்
1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அன்னாள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள் களி கூறி, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் வாய் திறந்திருக்கிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவர், உம்மை போல இரட்சகர் ஒருமை, இனி மேட்டுமையான பேச்சை பேசாதருங்க, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவன், ஐஸ்வர்யம் பண்ணுறவன் இருக்கிறார், தாழ்த்துகிறவன் அவர், உயர்த்துகிறவரும் அவர் அப்படின்னு சொல்லி அன்னாள் என்ன செய்கிறா, அதிகமாக கர்த்தரை துதித்தார். 1-2 அதிகாரம் 1-10 வரைக்கும் வீட்டில் போய் படித்து பாருங்கள். கடைசியாக உயர பண்ணுவார் என்று சொல்லி, என் கொம்பை உயர பண்ணுவார், அபிஷேகம் பண்ணி கொம்பை உயர பண்ணுவார்னு சொல்லி துதித்தார். அப்போ கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நீ துதிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல சபையை கொடுத்துறீங்க, நல்ல உபதேசம் கொடுத்துறீங்க, நல்ல ஞாயிற்றுக்கிழமை நல்ல வார்த்தையை தலைப்பாக கொடுக்குறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லணும். நல்ல வாகனத்தை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். சைக்கிளில் போட்டுட்டு இருந்த 2 வீலரை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். 2 வீலரில் போயிட்டு இருந்த காரை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். வாடகை வீட்டில் இருந்த சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். திருமணம் ஆகாமல் எத்தனையோ வரன் ஏமாற்றமாக இருந்தது, நல்ல வரனை ஏற்ற பிள்ளைக்கு கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தீங்க, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தீங்க. சமாதானம் இல்லாத இருந்தீங்க, சமாதானத்தை கொடுத்தீங்க. சபையை ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருந்தது, கடன் பிரச்சனை அடைக்க செய்தீங்க. சரீரத்தில் வியாதிச்சு சுகமாக்குனீங்க. இப்படி ஆவிக்குரிய நன்மை, என் கணவரை ரட்சித்தீங்க. இப்படி ஆவிக்குரிய நன்மை, பூமிக்குரிய நன்மைக்காக அதிகமாக கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கிற ஒரு சுபாவம் அன்னாளுக்கு இருந்தது. இப்படிப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி எத்தனை பேர் பிரயோஜனமாக இருந்துச்சு? பிரதர்கள்லாம் நல்லா கரங்களை வைத்து அல்லையா சொல்லாமா? நீங்கள் தான் எல்கானா திருச்சபையில். சகோதரிமாரெலாம் கையை உயர்த்தி அல்லையா சொல்லாமா? சகோதரிகளை நீங்கள் தான் சபைக்கு அன்னாள். இப்படி சபையில் நீங்கள் பெற்றோர்கள் எல்கானா அன்னாளை போல இருந்தோம்னா, வாலிப பிள்ளைகள் சாமுவேலை போல எழும்புவார்கள். ஒரு அல்லையா சொல்லாமா? உங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், சாமுவேலை போல கர்த்தர் என்ன செய்ய, உங்கள் ஜெபம் வீண் போகாது. நான் நினைக்கிறேன், அன்னாள் பொருத்தனை பண்ணி விட்டுருந்தாலும் டெய்லி சாமுவேலுக்காக ஜெபிச்சிருப்பார். உண்மையா இல்லைங்களா? என் ஏழி பிள்ளை குறிச்செல்லாம் கேள்விப்படும்போது, பாஸ்டர் பிள்ளைகளே இப்படி இருப்பாங்க. எங்கள் பிள்ளை அங்கே போய், ஐயோ எந்த பெண்கள்ட்டையும் ரேப் பண்ணிடக்கூடாது, காணிக்கை வஞ்சிடக்கூடாது, அந்த ஊழியக்காரர் மனம் கொண்டுபடியாக நடக்கக்கூடாது, ஐயா அவருக்கு பிறகு அவர் தான் அந்த நியாயாதிபதி, ஊழியம் நல்லா வல்லமையாக செய்யணும். அந்த தாயினுடைய ஜெபம், அந்த தகப்பனும் ஜெபித்திருப்பா. அந்த தகப்பனுடைய ஜெபம் தான் பிள்ளைகளை ஆசீர்வித்தது. பிரதர், நீங்கள் எல்கானாவாக இருந்தால் போதாது, அம்மா நீங்கள் அண்ணாளாக இருந்தால் போதாது. எல்கானா அண்ணாளாகிய நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் சாமுவேலாய் கர்த்தரை எழுப்புவார். ஒரு அல்லையா சொல்லாமா? அந்த பாட்டு போய் எழுதிட்டியாப்பா? உம்மை போல இரட்சகர். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? சாமாப்பா அந்த பாட்டை பாடி நம்ம முடிச்சிடலாம். ஓகே, நேரமும் நிறைவாகிவிட்டது. அந்த பாடல் மட்டும் பாடி நம்ம கடந்து சொல்லலாம். நல்ல உற்சாகமாக அண்டாளை போல் துதிக்க போகிறோம். இப்போ ஒரு வேளை சில குறைவுகள் இருக்கலாம். குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, அதை மட்டும் எடுத்துக்காதீங்க. வேறு குறைவு இருக்கலாம். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருந்து வேறு ஏதாவது குறைவாக இருக்கலாம். எல்லா குறைவும் நிறைவாக்குவார். குழந்தை பாக்கியம் குறைவு ஒன்று கேட்டால் அந்த அம்மாவுக்கு 5 கொடுத்தார். இந்த நல்ல அருமையான பாடல், உம்மை போல இரட்சகர், உம்மை போல இரட்சகர். இதுதான் அந்த 1 சாமுவேல் 2 வீட்டில் போய் படித்து பாருங்கள். அப்படியே இப்போ பாடலாக பாட போகிறோம். கையை தட்டி பாடலாமா? நல்ல பலத்த கைகளை தட்டி. ஆவில நிரம்பி அண்ணாலே போல களி கூறுங்க. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. அண்ணால போல பாடுங்க. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள். அண்ணாலை போல பாடுங்க. இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும்
ஒருவருமில். அண்ணாலை போல பாடுங்க, உம்மை போல வல்லவர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை பாடுகிறோம். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. மலட்டு மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, அழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, அழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என நினைத்தேன் நீர் மறவாமலே, அணி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தேன் நீர் மறவாமலே, அணி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, ஆமென். உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, பரிசுத்தர். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, ஆமென். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவர். சொல்லுங்க, என் இதயா என் இதயா மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயா மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூறு. அண்ணாலை போல பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால். கடைசியாக உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, ஆமென். உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை,